வணக்கம். இன்னைக்கு நாம சுவாமி சித்தபாவனந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப ஆழமான கருத்தை பத்தி பேச போறோம். நம்ம மனசுல இருக்கிற ஒரு தீவிரமான ஏக்கத்தை, ஒரு தீராத தவிப்ப பேரானந்தத்துக்கான ஒரு வழியா மாத்த முடியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. எது உங்களை ராத்திரி பகலா யோசிக்க வைக்குது? எது உங்களை தூங்க விடாம பண்ணுது? அப்படிப்பட்ட உங்க ஆழ் மனசுல இருக்கிற அந்த ஏக்கம் என்ன? இத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பேச்ச தொடரலாம். சரி, நாம இன்னைக்கு விவாதிக்க போற விஷயத்தோட மைய புள்ளி ஒரு வார்த்தை தான். அது வியாகுலம். முதல்ல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் வெளிப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். வியாகுலம்னா என்ன? அது சும்மா ஒரு சாதாரண ஆசை கிடையாது. இது நம்மளோட முழு கவனத்தையும் சக்தியும் உறிஞ்சிக்கிற ஒரு தீவிரமான தவிப்பு. சொல்லப்போனா ஒரு விஷயத்துக்காக பைத்திய மாதிரி அலையறோம் இல்லையா, அதுதான் வியாகுலம். இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்ச்சி. அப்போ இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு உணர்ச்சி நம்மகிட்ட இருக்கு. ஆனா பொதுவா நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த உணர்ச்சியை நாம எதை நோக்கி செலுத்துறோம்? வாங்க பார்க்கலாம். சுவாமி சித்பாவானந்தர் சொல்றத பார்த்தா நம்மளோட இந்த தீவிரமான ஏக்கம் பெரும்பாலும் இந்த 4 விஷயங்களை சுத்தி தான் வருதாம். முதல்ல பணம், அப்புறம் போகம், அதாவது உலகத்துல கிடைக்கிற எல்லா விதமான சுகங்கள், அதுக்கப்புறம் பதவி, கடைசியா புகழ். இதுக்காக தானே நம்ம ராத்திரி பகலா ஓடிட்டே இருக்கோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. நாம எதுக்காக இவ்ளோ வியாகுலப்படுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் நம்மள விட்டு போகக்கூடியது, ரொம்பவே தற்காலிகமானது. ஆனா அந்த உண்மையை நாம பல சமயம் யோசிச்சு பாக்குறதே இல்லையா? சரி, இப்போதான் நாம இந்த உரையாடலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். இங்க ஒரு அற்புதமான யோசனை முன்வைக்கப்படுது. என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இதே சக்தி வாய்ந்த ஏக்கத்தை அப்படியே வேற ஒரு திசையில திருப்ப முடியும்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், ஒரு அருமையான ஒப்பீடு. ஏக்கம்ங்கிற உணர்ச்சி ஒண்ணுதான், ஆனா அதோட கவனம் மாறுறப்போ அதோட விளைவும் மொத்தமா மாறிடுது. உலக விஷயங்கள் மேல நாம வைக்கிற ஏக்கம் நம்மள நிலையற்ற விஷயங்களுக்காக அலைய வைக்குது. ஆனா அதே ஏக்கத்தை தெய்வீகமான ஒரு விஷயம் மேல திருப்பினா அது ஒரு நிரந்தரமான ஆனந்தத்தை நோக்கிய தவிப்பா மாறிடுது. அப்போ அந்த 2வது பாதை, அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போமா? நம்ம ஏக்கத்தை ஆன்மீகத்தை நோக்கி திருப்புறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆன்மீக பாதன்னா ஆசைகளை அழிச்சிடணும்னு அர்த்தம் இல்ல. அதோட திசைய மாத்தினா போதும். யோசிச்சு பாருங்க, பணத்துக்காகவும் புகழுக்காகவும் நாம காட்டுற அதே வெறிய, அதே தீவிரத்தை அப்படியே இறைவனை தெரிஞ்சுக்கணும், உணரணுங்கிறதுக்காக திருப்பினா என்ன நடக்கும்? அப்படி நம்ம பாதைய மாத்தும்போது நமக்கு கிடைக்கிற பரிசு தான் இந்த நித்யானந்தம். உலகத்துல கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் மாதிரி இல்லது. அதெல்லாம் வரும் போகும். ஆனா நித்யானந்தம்ங்கிறது ஒருபோதும் அழியாத முழுமையான ஒரு பேரின்ப நிலை. இந்த தெய்வீக ஏக்கத்தை, இந்த இறைவனுக்கான தவிப்ப வார்த்தைகளால ரொம்ப அழகா ஆழமா சொன்னவர் தாயுமானவர். அவரோட ஒரு சக்தி வாய்ந்த பாடல்ல இருந்து சில வரிகளை பாப்போம். இந்த வரிகளை நல்லா கவனிங்க. தாகமறிந்து இன்ப நிற்றை தாராயேல் ஆகிடுவேன். அதாவது, இறைவா, எனக்குள்ள இருக்கிற இந்த ஆன்ம தாகத்தை நீ புரிஞ்சுகிட்டு அந்த பேரின்ப நிலைய நீ எனக்கு தரலனா நான் அழிஞ்சே போயிடுவேன்னு சொல்றாரு. இது வெறும் கோரிக்கை இல்லைங்க, இது ஒரு தீவிரமான வியாகுலத்தோட வெளிப்பாடு. அதோட நிறுத்தல. அடுத்த வரியில கேக்குறாரு, தேகம் விழுந்திடன் என் செய்வேன் பராபரமே. இந்த உடம்பு அழிஞ்சு போறதுக்குள்ள, இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ள உன்னை அடையலேனா நான் என்ன பண்ணவேன் பரம்பொருளே? அந்த அவசரம், அந்த ஆழமான தவிப்பு, இதுதாங்க தெய்வீக வியாகுலம். சரி, இவ்வளவு நேரம் நாம இந்த ஆழமான கருத்துக்களை பத்தி பார்த்தோம். இப்போ இதையெல்லாம் நமக்கு நாமே இப்படி பொருத்திக்கிறதுன்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சார அம்சமும் இதுதாங்க. நம்ம எல்லார்கிட்டயும் ஏக்கம்ங்கிற ஒரு சக்தி இருக்கு. அது ஒண்ணுதான். ஆனா அத உலகத்தை நோக்கி செலுத்துறோமா இல்ல இறைவனை நோக்கி செலுத்துறோமாங்கிறது நம்ம கையில இருக்கிற சாய்ஸ். நாம அந்த ஏக்கத்தை அழிக்க வேண்டியதில்ல, அதோட திசைய தீர்மானிச்சா போதும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கைய இயக்குற அந்த சக்தி வாய்ந்த ஏக்கம், உங்க வியாகுலம் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு? நிலையற்றதையா இல்ல நித்தியமானதையா? யோசிச்சு பாருங்க.